இயேசு சிலுவையில் பேசின முதல் வார்த்தையை அழகாக பதிவு செய்த லூக்கா, இவர் ஒரு மருத்துவர். இவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட நெருங்கிய நண்பர். இயேசு செய்த அற்புதங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து அவரை குறித்த வரலாறை துல்லியமாக ஆராய்ந்து பார்த்து எழுதினதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு எல்லா மனிதருக்கும் இரட்சகர் என்று தெளிவாக காண்பிக்கிறார். அவர் கர்த்தர்தான், அவர் வல்லமை உள்ளவர்தான். ஆனால் சிலுவையில் அவர் ஜனங்களை இரட்சிப்பதற்காக இரக்கமுள்ளவராய் இரட்சகராய் இருந்தார் என்று அவருடைய புத்தகத்தில் அவர் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் அந்தியோகியாவை சேர்ந்தவர், புற இனத்தவர்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், பவுலோடு கூட சென்று ஊழியங்களில் ஈடுபட்டவர். லூக்காவை பவுல் சொல்லுகிறார் பிரியமுள்ள மருத்துவர் என்று. அதை நீங்கள் கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 14 பார்க்க முடியும். இவர் நன்றாய் படிப்பில் தேறியவர், கிரேக்க கல்வி அறிவு பெற்றவர். லூக்கா கிரேக்க நாட்டில் தியாகி என போற்றப்படுபவர். அவர் 84 வயதில் மரணமடைந்திருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சொன்ன முதல் வார்த்தையை தெளிவாக நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே இருந்த சூழல், அங்கே என்ன நடந்தது என்பது போன்ற காரியங்களை அலசி ஆராய்ந்து தெள்ளத் தெளிவாக நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நினைப்போம், சீடர்களில் ஒருவர்தான் இதை எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லி. இல்லை, சீடர் அல்ல. ஆனால் அதன் பிற்பாடு வந்த ஒரு நல்ல ஊழியர், தேவ மனுஷன், பரிசுத்தவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வரலாற்றை எழுதும் பாக்கியத்தை தேவன் அவருக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒரு மருத்துவராகவே இருந்திருந்தால், அவர் தன்னுடைய வேலையை மாத்திரம் செய்திருந்தால், இன்றைக்கு நமக்கு இந்த சுவிசேஷ புத்தகம், லூக்கா புத்தகம் கிடைத்திருக்குமா? ஆம், நமக்கும் பல வேலைகள் இருக்கலாம். நாமும் உலகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை இந்த நாளில், இந்த உபவாச நாளில் நாம் சிந்தித்தால் நலமாயிருக்கும். தேவனுக்காக ஒவ்வொருவரும் ஏதாகிலும் ஒன்றை நிச்சயமாக செய்ய வேண்டும். தேவன் அதை அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் நிச்சயமாக எழுதி வைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே அவர் நமக்கு அதற்கேற்ற பலனை நிச்சயம் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.